இந்த வீடியோவில் மெஷினில் எப்படி நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 கம்பி இருக்கும். இதில் எதில் வேணாலும் நம்ம நூல் வச்சுக்கலாம். நான் இந்த கம்பியில் வச்சுக்கிறேன். அப்படியே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பேனர் மாதிரி நூல் வெட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வாங்க, இங்கே ஒரு வீல் இருக்குது. அந்த வீல் உள்ள விட்டு இங்கே ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பிக்கு வெளியில் வரக்கூடாது, இந்த கம்பிக்கு உள்ளே போகணும். அப்படி இந்த வீல் உள்ளே வந்து இந்த கம்பியில் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம விடணும். இந்த ஹோல்குள்ளே விட்டு அப்படியே எடுத்துட்டு இங்கே ஒரு கம்பி வந்து வளைவாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து க்ளோஸில் இருக்கும், இந்த சைடு வந்து ஓப்பனில் இருக்கும், லைட் ஓப்பன். அதில் இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அடுத்து ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம். லெஃப்ட் டு ரைட் தான் கோர்க்கணும். இப்படி கோர்த்தணும். இப்போது நூல் கோர்த்தாச்சு. மேலே இந்த பாபின் கேஸ் எப்படி மாற்ற போகிறோம்னு பாருங்கள். எங்கள் இதில் நூல் சுற்றி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு நூல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதில் இப்படி உள்ளே வச்சுட்டு இதை எடுத்து இந்த நூல் உள்ளே போகுது இல்லையா, அந்த இதில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, இப்போ இந்த இதில் எப்படி மாற்றுறதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வந்து இந்த கம்பியில் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நம்ம மேலேயும் நூல் கோர்த்துட்டோம், கீழே பாபின் கேஸையும் மாட்டிட்டோம். இப்போ ஸ்டிச் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? செக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். பேப்பர் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள் ஸ்டிச் எப்படி வந்திருக்கு.